கர்த்தருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 2 நாட்களும் இரவு நேரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட கிருபையாயிருந்து கர்த்தருடைய வேதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த இறுதி நாளிலும் ஆண்டவருடைய பொற்பாதத்திலே நாம் அமர்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாக அவரை போல அவருடைய ரூபத்திலே அவருடைய சாயலிலே மறுரூபமாக்கப்பட கர்த்தர் நமக்கு கொடுத்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே அநேகர் வெளியே சபையிலிருந்து வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். காட்டுப்புதூர்லேருந்தெல்லாம் வந்திருக்கிறீங்க. நிறையா பேர்த்த என்னால் பார்க்க முடிகிறது. மிகுந்த சந்தோஷம். அது மாத்திரம் இல்லாமல் சிஎஸ்ஐ சபையிலிருந்து வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் 7 தலைமுறை உங்களோடு கூட தங்கியிருக்கும். கிறிஸ்துவை காண, கிறிஸ்துவை குறித்து படிக்க நேற்றைய தினத்தில் நீங்கள் ரொம்ப மகத்துவமான சத்தியத்தை கேட்க வந்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு சம்பாஷிக்க போகிறார் என்பதிலே கிஞ்சித்தேனும் சந்தேகமில்லை. எல்லா துதி கன மகிமையும் நாம் ஆண்டவருக்கு செலுத்துவோம். நாம் ஜெபத்தோடு கடந்து செல்வோம். நேச பிதாவே, மீண்டும் ஒரு முறை உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் தியானிக்க இந்த இறுதி நாள் கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம். முற்றிலுமாக நீர் என் முகத்தை மறைத்து சிலுவை காட்சி இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரை குறித்து நாங்கள் படிக்கும் பொழுது கர்த்தர் ஒருவர் மாத்திரமே மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இன்று நாம் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் இருக்கிற பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 4 சத்தியங்களை எவ்வளவு ரத்தின சுருக்கமாக படிக்க முடியுமோ அவ்வளவு ரத்தின சுருக்கமாக ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு போதிக்க போகிறார். எல்லாரும் வாங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு புஸ்தகம் இருக்கு. இப்போ நான் ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். வேதத்தில் முதல் பிரதான ஆசாரியர் அப்படிங்கிறது எந்த இடத்தில் அங்கே காணப்படுகிறது? சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஹை பிரீஸ்ட். பிரீஸ்ட் எல்லாம் படிச்சிருக்கிறீங்க. வேதத்தில் முதல் முறை எங்க இருக்குது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த 39வது ஆனிவர்சரி சார்பாக 1000 ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படும். அதை யார் தருவான்னா, நான் தரமாட்டேன், உங்க பாஸ்டர் தருவார். நீங்க அவர்கிட்ட நீங்க வாங்கிக்கலாம். அதனால நீங்க ஆன்சர் தெரிஞ்சா நீங்க தயவுசெய்து கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லிருங்க. நீங்க சரியா? யாராவது சொல்ல முடியுமா? எங்க இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் போய் ஒரு அழகான ஒரு புஸ்தகத்தில் 4 சிறப்பு அம்சங்களை நம்ம படிக்க போறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்தில் யாராவது 10வது வசனத்தை வாசிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. அங்க பாருங்க, போதும். பிரதான ஆசாரியன். நல்லா பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. பிரதான ஆசாரியன் சொல்லிட்டு இங்கதான் வேதத்தில் அழகாக முதல் முறை சித்தரிக்கப்பட்டிருக்கு. பார்த்துட்டீங்கன்னா ஹை பிரீஸ்ட். இன்னொரு பைபிள் என்ன சொல்லுதுன்னா கிரேட் பிரீஸ்ட், மகா பிரதான ஆசாரியன். இன்னொரு பைபிள் ஒன்று ஹை பிரீஸ்ட் சொல்லுது, இன்னொன்று கிரேட் பிரீஸ்ட். இன்னொரு பைபிளை படிச்சு பார்த்தா கிரேட் ஹை பிரீஸ்ட், மிகவும் பெரிய மகா பிரதான ஆசாரியன். ரொம்ப அருமையா இருக்கு. இதை குறித்து 4 சத்தியங்கள். இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னு நம்ம முதல் நாள்ல படிச்சோம். என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம படிச்சோம். ஏன் தாமதம் அப்படின்னு படிச்சோம். 2வது நாள்ல
இயேசுவை போல மறுரூபமாக்கப்பட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சிறப்பான ஆசீர்வாதங்களை நம்ம ஆராய்ந்தோம், தியானித்தோம். இன்றைக்கு என்னன்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன நடக்குது, அது மாத்திரம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியர், இவரை குறித்து 4 காரியங்கள். இப்போ வாசிங்க. ஆஹா, போதும். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு போனா, சிரசில் அபிஷேக தைலத்தை வார்க்கப்பட்ட பிரதான ஆசாரியர். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. பைபிள் அதுக்கு தான் படிக்கணும். நான் ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன், நீங்க தயவு செய்து வேதத்தின் அடிப்படையில் மாத்திரம் பதில சொல்லணும். இப்போ நான் திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க. தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவன். சாதாரண தைலம் கிடையாது, அபிஷேக தைலத்தை வார்ப்பிக்கப்பட்டவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து, நம் இரட்சகர் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து. என்ன அர்த்தம் தெரியுமா? சரி, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழுப்பப்பட்டு, சரி, உயிர்த்தெழுந்து போறப்போ இவர் போய் பரலோகத்துக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி பூலோகத்தில் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு எத்தனை நாட்கள் இந்த பூலோகத்தில் இருக்கிறார், அதை சொல்லுங்க. எத்தனை நாள்? 40 நாள். கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு கணக்கு போட போறோம். 40 நாள் இந்த உலகத்தில் இருக்கிறாரு. அப்புறம் 40 நாளுக்கு பிற்பாடு பரமேறி போறாரு. அங்க போன உடனே பூமியில ஒரு சின்ன காரியம் நடக்குது. நான் வேணா உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். மேல் அறையில் அவர் எழும்பி போய் 40 நாள் கழிச்சு 40 நாள் ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை நாள் அவங்க அந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்க? யாராவது சொல்ல முடியுமா? மேல் அறையில் என்ன பண்ணாங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்படியா? 40வது நாளா? 40 நாள் கழிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எத்தனை நாள்? அதை சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா. பாஸ்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எத்தனை நாள் பாஸ்டர்? 10 நாள். 50வது நாள் ஏதாவது ஒன்று நடந்துச்சா நடக்கலைங்களா? அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க? பெந்தேகோஸ்தே நாள். அப்ப ஏசாமி பரமேறி போய் 40 நாள் இங்க முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எத்தனை நாள் ஆயிருக்கு சொல்லுங்க? ஒரு சின்ன கணக்கு தான். 40 நாள் இங்க இருந்துட்டாரு. பெந்தேகோஸ்துன்னு சொன்னா எத்தனாவது நாள் அது? 50. அப்படின்னா எத்தனை நாள் அதிகமா எடுத்திருக்குது? 10 நாள். அந்த 10 நாள் என்ன நடந்துச்சு? பாஸ்டர் செல்வதாஸ் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. அந்த 10 நாள் மேலறையில் என்ன பண்ணாங்க பாஸ்டர் ஐயா? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவ்வளோதான். ஜோம் பண்ணி பாட்டு பாடி. இப்போ ஒரு காரியம், ஏன் 10வது நாள் கழிச்சு, அதாவது 40 நாள் இங்க இருந்துட்டாரு, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 40 நாள் முடிந்து கழிந்து அதுக்கப்புறம் இவர் மேலே போய் 10 நாள் கழிச்சு, அப்படின்னா மொத்தம் எத்தனை நாள்? 40 கூட்டல் 10 எத்தனை நாள்? 50 நாள் முடிஞ்சுதான். அதுக்கு பேர் என்னங்க? அப்போஸ்தலர்ல படிக்கிறோம்ல 2ஆம் அதிகாரம். சொல்லுங்க, என்ன நாள்? பெந்தேகோஸ்து நாள். அந்த நாளில் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? யார் இறங்கி வந்தது? பரிசுத்த ஆவியானவர். இப்போ நம்ம ஒண்ணு, அபிஷேக தைலம். ஆச்சரியமா இருக்கு. 21ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்திற்கு இப்போ நம்ம போறோம். இப்ப நல்லா கவனிச்சுக்கணும். அபிஷேக தைலத்தை குறித்து படிக்கிறோம். படிங்க அடுத்தது. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருந்ததா? இருக்கிறது. யாரு? நான், கர்த்தர். அப்பா. இப்போ நம்ம சங்கீத புஸ்தகத்துக்கு போகணும். சங்கீதம் சொன்னோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ
அங்கே ஆரோன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சிரசின் மேலும் ஒன்று ஊற்றப்பட்டது அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு எந்த சங்கீதம்னு வந்துடணும். சொல்லுங்க, சங்கீதம் 130. அழகா சொல்லிட்டீங்க. வாங்க, வசனம் கூட உங்களுக்கு தெரியும். வசனம் சொல்லிருங்க, வசனத்தை சொல்லிருங்க. 2வது வசனம் வாங்க. ஆஹா. போதும். இப்போ கவனிங்க, இந்த உலகத்தில் பைபிள் மாதிரி சிறந்த புஸ்தகம் எழுதப்படலை. இதுக்கப்புறம் ஒரு அம்மா ஆவியில் ஏவப்பட்டு அருமையான ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு அம்மா நிறைய புஸ்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்குறாங்கன்னா, லெஸர் லைட் லீடிங் டு கிரேட்டர் ரைட். இந்த பைபிளை தவிர ஒரு அருமையான புஸ்தகம் இந்த உலகத்தில் கிடையாது. ஒரு தீர்க்கதரிசின ஒரு அம்மா நிறைய புஸ்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. அவங்க இதை குறித்து அழகாய் எழுதுகிறப்போ இயேசு சுவாமி 40 நாள் கழித்து மேலே போன உடனே 10 நாள் கழித்து ஒன்று நடக்குதான். என்ன அப்படின்னா, கிரைஸ்ட் வாஸ் கிரவுண்ட் ஆஸ் அவர் மீடியேட்டர். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் எதை வச்சு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக வாங்க, யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 36வது வசனம். யாத்ராகமம் 28:36 வாசிங்க. இப்போ ஒரு காரியத்தை நம்ம படிச்சுக்கலாம். அபிஷேக தைலம், அபிஷேகத்தை பெற்றவர் தான் நம்ம இயேசு கிறிஸ்து. விசேஷமா தைலத்தை ஊத்துனாரா. பிதாவானவர் என்ன செஞ்சாரா, இயேசு சுவாமிய ஹை பிரீஸ்டா, பிரதான ஆசாரியரா அங்க அபிஷேகம் பண்ணாரா. ஏன்னா இங்கிருந்து அவர் வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அங்க போய் இவங்கெல்லாம் 10 நாள் 40 நாள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 50வது நாள்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது ஆரோனின் அப்படியே தண்ணி மாதிரி அப்படியே அழகா எண்ணெயை ஊற்றி வார்த்தின பொழுது அவர் மேலே அப்படியே வடிஞ்சு 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 கீழே டக்குன்னு உழுகுதா. அது பூமியில் கொஞ்சம் உளுந்துருச்சு. அதுதான் என் பெந்தைகோஸ்து. பெந்தைகோஸ்து என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஆசாரியன் மாத்திரம் இல்லை, பிரதான ஆசாரியனா இங்கிருந்து போனோன்னா எங்க போயிட்டாருன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. அம்மையார் அதை அழகா எழுதுறாங்க. சரி, இப்போ ஒரு சில காரியங்களை நம்ம குயிக்கா படிக்க போறோம். படிப்பதற்கு அநேக வசனங்கள் உண்டு, எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஒரு சில வசனத்தை மாத்திரம் நம்ம படும். இயேசு கிறிஸ்து பதவி ஏற்பு, ஒரு ஊழியத்தில் பதவி ஏற்பு எடுக்கிறார். என்ன பதவி ஏற்பு? இப்போ நமக்கெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, தேர்தல், எல்லாரும் ஓட்டு போட்டீங்க. எப்போ ரிசல்ட் வருது? ஆமா, நாளை மறுநாள் பதவி ஏற்பு விழா. இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பதவி ஏற்றார்? வாங்க, லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நம்ம சீக்கிரம் வாசிக்கணும். கர்த்தர் தனக்கு கட்டளையின்படியே, வாசிங்க. ஆஹா ஆஹா, நல்லா. இது பழைய ஏற்பாட்டில் நடக்குது, வாசிங்க. இந்த வசனத்தை என்னைக்காவது படிச்சிருக்கிறீங்களா? ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து ஸ்நானம் எடுக்கணும். இது என்ன அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்துவின் பதவி ஏற்பு மற்றும் ஊழியம். எப்படின்னா, மோசே ஆரோனை அவன் குமாரனையும் அவர் வரவழைக்கிறார். யாரு? கர்த்தர். அவர்களை ஜலத்தினால் என்ன செஞ்சாருங்க? ஸ்நானம். ஸ்நானம் எடுத்துட்டீங்களா? ஒருவேளை ஸ்நானம் எடுக்கல அப்படின்னு சொன்னா வாங்க, மத்தேயு 3:13 இந்த அபிஷேக தைலத்தை எப்படி பிரதான ஆசாரியரா வார்ப்பிக்கப்பட்டு பதவி ஏற்றாரோ அப்பதான் ஆவியானவர் நம்ம மேல பொழியப்படுவார். 3:13 வாசிங்க, மத்தேயு. போதும். அங்கேயும் ஸ்நானம், இங்கேயும் ஞான ஸ்நானம், அங்கேயும் ஸ்நானம். இன்னொன்று வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த அபிஷேகம் படிக்கிறோமே, அபிஷேகம் பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க.
8ஆம் அதிகாரம் லேவியராகமத்தில் 11வது வசனம், அருமையான வசனம். அதில் கொஞ்சம் எடுத்து ஆண்டவர் எப்படி அபிஷேகம் பண்ண சொல்கிறார். தயவுசெய்து இதை எழுதி வச்சுங்க, வீட்டில் போய் தயவுசெய்து இதெல்லாம் படிங்க. அருமையான ஆழமான சத்தியம் அது. படிங்க. 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்கம்மா. அதில் இப்ப பாருங்க, இந்த கடைசி 2 வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. பரிசுத்தம் படிக்கு என்ன பண்ணணுமா? அபிஷேகம். இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரதான ஆசாரியர். இதை மறந்துடாதீங்க. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்போ 12ஆம் வசனத்துக்கு வாங்க. இது எப்படிப்பட்ட அபிஷேகங்கிறத ஆண்டவர் நமக்கு சொல்றார். லேவியராகமம் 8:12 வாங்க. எப்படி? இதுதாங்க அபிஷேகம். அபிஷேகம் அபிஷேக தைலத்தில் திருப்பி ஆரோனுடைய சிரசு பரிசுத்தம் பண்றாரு. அபிஷேகம் அபிஷேகம். இன்னைக்கு நான் ஒரு கேள்வியை நான் எனக்கு கேட்டுக்கிறேன். நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னா, இல்லாட்டி வெறும் ஸ்நானம் மாத்திரம் பெற்றிருக்கிறேன்னா? வெறும் ஸ்நானம்னா தண்ணியில் போய் முக்கிட்டு வர்றது, அது முக்கியம் கிடையாது. ஆவியில் நான் அபிஷேகம் பெற்றிருக்கணும். இதுதான் சரி. கிறிஸ்துவின் அனுபவத்தினுடைய தொடர்பான நிகழ்வை நம்ம படிக்கிறப்போ திருப்பியும் மத்தேயு 3க்கு வாங்க சீக்கிரமா. இன்னைக்கு 4 காரியம். முதல், கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மகா பிரதான ஆசாரியர், anointed high priest. இப்போ வாங்க மத்தேயு 3:16 வாசிங்க அப்படின்னு சொன்னா, இயேசு ஸ்நானம் பெற்ற சரி போங்க. அவர் எப்போ ஞான ஸ்நானம் பெற்றாரோ அப்பதான் வானம் திறக்குது, ஆவி இறங்குது, அதை காண்பார். இந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு யாரும் அபிஷேகம் பெறாம, ஆவியின் அபிஷேகத்தை அனலை பெறாம யாரும் இந்த கூட்டத்தை விட்டுட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. நீங்க வர்றப்போ வெறுமையா வந்தீங்க, போறப்போ அபிஷேகத்தோட போகணும். இன்னும் ஒரு காரியத்தை லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தில் படிச்சுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறோம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 23வது வசனம் குறிச்சு வச்சுங்க. குறிச்சு வச்சுட்டு வீட்டில் போய் அழகா அந்த புதிய ஏற்பாட்டு வசனத்தையும் நீ வச்சுங்க. 23 வாசிங்க யாரா. பின்பு பாருங்க, ஃபர்ஸ்ட் அபிஷேகம், அபிஷேக தைலம், பிரதான ஆசாரியர் ஸ்நானம் அங்க பண்ணிட்டு அபிஷேக தைலத்தால் வார்ப்பிக்கப்பட்டார்கள். அது கொல்லப்பட்டது. மோசே அதன் ரத்தத்தில் சொல்லுங்க எடுத்து பாருங்க, வலது காதுல ரத்தம். அடுத்தது பூசினான் ரத்தம். நான் ஒரு வசனத்தை பாதி சொல்லுவேன், நீங்க பாதி fill in the blank. ரத்தம் சிந்துதல் இல்லாமல். அழகா சொல்லிட்டீங்க. இப்ப என்ன செய்யணும்? எபிரேயர் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, வாங்க. ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட, அபிஷேக தைலத்தால் வார்க்கப்பட்ட பிரதான ஆசாரியர். அவர் அபிஷேகத்தை பெறவில்லைன்னு சொன்னா அவருக்கு அங்க தகுதி கிடையாது. அதனால அபிஷேகத்தை அவர் பெற்றார் அபிஷேக தைலத்தில். இப்ப வாங்க 9ஆம் அதிகாரத்திற்கு வந்துட்டு 22வது வசனத்தை வாசிங்க. 9:22. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன கிடையாதுங்களா? பாவ மன்னிப்பு கிடையாது. இன்னொரு வசனத்தை கண்டிப்பா நம்ம வாசிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அபிஷேக தைலத்தினால் வார்க்கப்பட்ட, அபிஷேகத்தை பெற்ற பிரதான ஆசாரியர். He is an anointed high priest, anointed cherub. வாங்க லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை ஆண்டவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். 8ஆம் அதிகாரத்தில் 29வது வாக்கியம். 29வது சரி. இப்ப வருது பாருங்க, ஒன்று வருது. அந்த அபிஷேகம் அப்படின்னு சொல்றப்போ ஒரு பிரதிஷ்டை, கான்சிக்ரேஷன் சர்வீஸ் நடக்குது. அந்த பிரதிஷ்டையில் என்ன சொல்லுங்க? ஆட்டுக்கடாவிலே. அது மோசேயின் பங்காற்று. என்ன கடான்னா ஆட்டுக்கடா. இப்ப என்ன செய்யுங்க, லேவியராகமத்தில் 23ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. லேவியராகமம் 23ல 12வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அது எப்பேற்பட்டது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வாங்க.
ஆ ஆ ஆமாம், ஒரு வயதான சின்ன குட்டி, ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி. இன்னைக்கு அதில் தான் போய் முடிக்க போகிறோம். ஒரு வயசு பழுதற்றது ஒரு ஆட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கடைசியாக ஒன்றை படிக்க போகிறோம். நீங்க எதற்கு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க? இந்த கூட்டம் எதற்காக? இயேசு கிறிஸ்து அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாரு. ஆனால் அதனால நமக்கு என்ன நன்மை? ஒரு வசனத்தை வாசித்து 2வது பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம். 8ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. எனக்கு இது மிக மிக பிடித்த ஒரு சப்ஜெக்ட். 8ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிங்க திருப்பியும் கொஞ்சம். இருங்க. அபிஷேக தைலம், அது எனக்கு புரியுது. இயேசு கிறிஸ்து அபிஷேக தைலத்தினால் வார்ப்பிக்கப்பட்டவர். அடுத்தது பாருங்க, மோசேஸ் ரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் வஸ்திரங்கள் மேலும். சரி சரி, ஆஹா, சரி, ஆஹா. இன்னைக்கு மொதல் ஆசீர்வாதம் உங்களுக்கு 2 ஆசீர்வாதம் மொதல் பாயிண்ட்லேயே வருது. நம்பர் 1, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் செய்கிறார். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லலாமா? உங்களை அபிஷேக தைலத்தினால் பரிசுத்த ஆவியினால இன்றைக்கு உங்களை அபிஷேகிக்கிறார். 2வது என்ன செய்யறாருன்னா, ரத்தத்தை எடுத்து உங்க எல்லாரும் மேல, குமாரர் மேல, உங்க வஸ்திரத்தின் மேல. வஸ்திரம் அப்படின்னா ஒரே ஒரு வஸ்திரம் தான் நம்ம பைபிள் படி இருக்கு, நீதியின் வஸ்திரம். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னா சுயநீதி, அழுக்கான கந்த. நம்முடைய வஸ்திரம், நம்முடைய நீதியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கந்த நாறுகின்ற அழுக்கானது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்க வஸ்திரங்கள் மேல தெளித்து நம்ம கேரக்டர், முதல் 2 நாள் அதை தான் படித்தோம், குணாதிசயம். நாம் இயேசுவை போல இருக்கணும்னா அபிஷேக தைலத்தால் வார்ப்பிக்கப்பட வேண்டும், அபிஷேகத்தை பெற வேண்டும். ஆவியின் அனுகிரகம், ஆவியின் அனுகூலம், ஆவியினுடைய அபிஷேகம், அக்கினி மயமான பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறார். வெறும் ஸ்நானம் மாத்திரம் அல்ல, ஜலம் மாத்திரம் அல்ல, இன்னைக்கு ஆவியின் அனுகிரகம், அக்கினி இறங்கி வந்து பரிசுத்த ஆவியானவர் வர்றது மாத்திரம் இல்ல, அவருடைய திரு ரத்தத்தினால் உங்களையும் என்னையும் எடுக்கிறார். இது நமக்கு எப்படி தெரியும்? இன்னொரு வசனத்துக்கு போறோம். 2வது பாயிண்ட் போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம். தயவு செய்து வாங்க. 5ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க. சரி. அவ்வளவுதான். அபிஷேக தைலம், ரத்தம், இயேசு கிறிஸ்து அபிஷேக தைலத்தால் வார்ப்பிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்றவர். அடுத்தது ஒன்று படிக்க போறோம். 4 பாயிண்ட் தான். லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. எப்படி இந்த பிரதான ஆசாரியர் அபிஷேக தைலத்தை வார்ப்பித்தவர், இரத்தத்தினால் நம்மளை சுத்திகரிக்கிறவர், எப்பேற்பட்ட ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் அப்படிங்கிறத வாசிக்க போறோம். நம்ம 21ஆம் அதிகாரம் லேவியராகமத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. பிரேதம் கிடக்கிற இடத்துல போகக்கூடாது. சரி. ஆஹா ஆஹா, அப்பா, எங்கெங்கெல்லாம் பிரேதம் இருக்குதோ இந்த பிரதான ஆசாரியர் அங்க போகக்கூடாது. தகப்பனுக்கும் தாய்க்கும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. இயேசு யாரு அப்படின்னா அபிஷேக தைலத்தால் வார்ப்பிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்றவர், ஸ்நானம் பெற்றவர், எல்லாத்துக்கும் மேல இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டவர். சரி, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவரு பிரதான ஆசாரியராக இருக்கிறப்ப தீட்டுப்படுத்தக்கூடாதா அப்படின்னா எப்படி கர்த்தருக்கு தீட்டுப்படுத்தாம பரிசுத்தமா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் புஸ்தகத்தில் 39ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. வீட்டில் போய் அழகா படிக்கணும், குறிச்சு வச்சுக்கோங்க. 39ல் 30வது வசனம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த கிரீடத்தின் வாசிங்க. போதும்.
பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் பசும்பொன்னினாலே பண்ணி நம்முடைய சர்வ வல்லமையாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரங்கள், the garment of salvation, ரட்சிப்பின் வஸ்திரங்கள். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் அவர்தான் நம்முடைய சிருஷ்டிகர். அதான் அவர் அணிஞ்சிருக்கிறாரு. நம் மீது வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தீட்டுப்படுத்தப்படவில்லை. ஒரு நாள் கூட ஒரு பாவம் கூட அவர் செய்யல. அவர் பாவியாய் ஒரு நாள் கூட இந்த உலகத்தில் நீங்க சுட்டி காமிக்க முடியாது. ஏன்னா பாவம்ங்கிறது அவர்கிட்ட அறவே இல்லை. இப்பேற்பட்ட உன்னதமான ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பிரதான ஆசாரியனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, பிரைவேட் லைஃப் எப்படி இருக்கணும்? 21ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிச்சோம்னா, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் நேரம் நம்ம வாசிக்க போறோம். படிங்க. ஆமா, 13 21 13 மன்னிக்கணும். ஒரு நிமிஷம். இவர் யாரை விவாகம் பண்ணணும்? கடைசி காலத்தில் இயேசுவாமி இவங்களை தான் விவாகம் பண்ண போறார். ஒரு நிமிஷம். யாரை மாத்திரம்தான் இவர் விவாகம் பண்ண முடியும்? சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க. கன்னிகையாய் இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. கன்னிகை யாரெல்லாம் இவர் கல்யாணம் பண்ணக்கூடாது தெரியுமா? விதவையை கல்யாணம் பண்ணக்கூடாது, தள்ளப்பட்டவளை கல்யாணம் பண்ணக்கூடாது, கற்பு குலைந்தவளை கல்யாணம் பண்ணக்கூடாது, வேசியை கல்யாணம் பண்ணக்கூடாது. தன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னிகையை மாத்திரம்தான் இவர் என்ன செய்யணும்னா விவாகம் பண்ணணுமா. அப்படின்னா இன்னைக்கு ஏசாமி எதுக்கு உங்களை இங்கே வர வச்சிருக்கிறார் 3 நாள்னா, நீங்கள் எல்லாம் யாரு? கன்னிகை. உங்களை விவாகம் பண்ணுவதற்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேதத்தில் ரொம்ப அழகா ஒரு புஸ்தகம் இருக்கு பழைய ஏற்பாட்டில். அதுவும் இந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இதை 10 தடவை இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த புஸ்தகத்தை தான் எல்லாரும் படிப்பாங்க. ஐயா ஆபிரகாம் ஐயா எந்த புஸ்தகம் தெரியுமா? என்ன பாட்டு புதுசு? உன்னத பாட்டு. ஐயா நீங்க நிறைய தடவை படிச்சிருப்பீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. வாங்க, உன்னத பாட்டுல 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் எப்படி ஆண்டவர் செல்றாரு அதை நீங்க பாருங்க, படிங்க. ஆஹா, ஒரு நிமிஷம். என் புறாவே, ஆச்சரியமா இருக்கேப்பா. புறா என் உத்தமியோ. எத்தனை பேர்? ஒருத்தி தான். ஏசாமிக்கு ஒரே. எல்லாரும் இப்போ நம்ம எபேசியர் 4:5 மனப்பாடமாக எல்லாருக்கும் தெரியும். எத்தனை கர்த்தர்? ஒரே கர்த்தர். எத்தனை விசுவாசம்? ஒரே விசுவாசம். எத்தனை ஞான ஸ்நானம்? ஒரே ஞான ஸ்நானம். எத்தனை உத்தமி? ஒரே உத்தமி. எத்தனை கன்னி? ஒன்று. எத்தனை இயேசு கிறிஸ்து? ஒரு. எத்தனை சபை? கொஞ்சம் அதில் கொஞ்சம் வால்யூம் கம்மியாகுது. ஒரே சபை, ஒரே சபை. விவாக பெண்ணாக ஆண்டவர் யாரை பார்க்கிறார்? இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அங்க இந்த விவாகத்தை குறித்தும் ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவர் அழகாக தம்முடைய ஜனத்தை இப்பொழுது ஆயத்தப்படுத்திக் கொண்டு கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய அன்பின் இந்த திருச்சபையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துற 2 நாளா அதைத்தான் நம்ம ஆழமா படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆழமா அதான் படிக்கிறோம். இப்போ நான் அதிகாரத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நீங்க ஒரே ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை வாசிக்கணும். இப்போ நம்ம படிக்கிறதுக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 14க்கும் அங்க ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆனா நான் எந்த வசனம்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எத்தனாவது வசனம்? அழகா சொல்லிட்டீங்க, வாசிங்கம்மா. பாருங்க, கன்னிகை. அந்த பிரதான ஆசாரியர் விவாகம் பண்றப்போ கன்னியை மட்டும்தான் பண்ணுவாரு.
வேற யாரும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அபிஷேக தைலத்தால் வார்ப்பிக்கப்பட்டு ஸ்நானம் பண்ணப்பட்டு இரத்தத்தால் தெளிக்கப்பட்டு அவர் அபிஷேக கிரீடத்தையும் வச்சுட்டு பிரதான ஆசாரியருங்கிற நிலையில் இருக்கிறப்போ அவர் கன்னிகையை மாத்திரம்தான் கல்யாணம். அதுதான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணங்க. கல்யாணம் வரங்க. வெட்டிங் கார்டெல்லாம் அடிச்சாச்சு, வெட்டிங் கார்டு அடிச்சாச்சு. வாங்க வாசிக்கலாம். 4வது வசனத்தை வாசிங்கம்மா, அருமையான வசனம். ஸ்திரீகளால் யாருங்க தங்களை படிங்க மேற்கொண்டு. அது போதும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சீக்கிரமாக, வெகு சீக்கிரமாக நான் சொல்ல போறேன். ஸ்திரீகளால் கரைப்படுத்தப்படாதவர்கள், கற்புள்ளவர்கள் யார் இது? ஒருவேளை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் வரலாம், ஒரு தயக்கம் வரலாம். யார் இவங்க? இவங்கெல்லாம் யாரு? எப்படி இவங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு சீக்கிரமா வாங்க. இயேசு சுவாமி பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர், அபிஷேகத்தை பெற்றவர், அபிஷேக தைலத்தை வார்ப்பிக்கப்பட்டவர், எல்லாத்துக்கும் மேல ஸ்நானத்தை பெற்றவர், ரத்தம் தெளிக்கப்பட்டவர், நம்ம மேல தெளிக்கிறாரு. 2வது விவாக பெண். எப்படின்னா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம். அருவருப்புகளுக்கும் தாய். இப்ப வாங்க சீக்கிரம் பாருங்க. மகா பாபிலோன். இயேசு சுவாமி கன்னிகையை மாத்திரம் தான் கல்யாணம் பண்ணுவார், வேசியை கல்யாணம் பண்ண மாட்டாரு. அப்படின்னா இந்த அருமையான அடையாளம் ஸ்திரீ அப்படின்னு தீர்க்க தரிசன ரீதியில் ஸ்திரீன்னு சொல்றப்போ எதை குறிக்கிறது? சபை. அப்போ வேசி அப்படின்னா அதுவும் ஒரு சபை தான், ஆனால் நல்ல சபை கிடையாது. அப்படின்னா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புக்கும் அது என்னவா இருக்குது சொல்லுங்க? தாய், மதர். அப்போ இந்த பாபிலோன் ஒரு தாய், அருவருப்புகளுக்கு தாய். ஒரு தாய்ன்னு சொன்னா அதுக்கு என்ன இருக்கணும்? அதுக்கு என்ன இருக்கணும்? பிள்ளைகள் இருக்குது. இப்போ யார் இந்த தாய், யாரு இந்த பிள்ளைகள்? 17ஆம் அதிகாரத்துக்கு சீக்கிரமா வாங்க. அங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றது எப்படி, அடையாளத்தை கண்டுகொள்வதுன்னா 9வது வசனம் வாசிங்க. 9வது வசனம். யாராவது ஒன் வாய்ஸ்ல படிங்க, ஒரு வாய்ஸ் படி வாசிங்க. ஆஹா 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 7 தலைகளும் ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மழைகள். 7 ஸ்திரீ 7 மலை. இதான் வேட்டிக்கன். இதுதான் உண்மை. 2வது கலர். இந்த சபையினுடைய கலரை பார்க்கலாம். 4வது வசனத்துக்கு வாங்க. 17ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அந்த ஸ்திரீ இருங்க ஒரு நிமிஷம். ரத்தாம்பரம் மாதிரி ட்ரெஸ், சிவப்பு ட்ரெஸ் அவங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. அது அப்புறம் ரத்தனம், அடுத்தது முத்துக்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 7 மலையில 7 ஸ்திரீ வேட்டிக்கன்ல உட்கார்ந்துருக்கு. ரத்தாம்பரம் இருக்கு, சிவப்பு இருக்கு, பொண்ணு இருக்கு, ரத்தனம் இருக்கு, முத்து இருக்கு. அப்புறம் வாசிங்க. இப்போ ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். தேங்க்யூ. வேசித்தனமாகிய அருவருப்புகள் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை கையில பிடித்திருந்துச்சு. ஐடென்டிஃபையிங் மார்க் நம்பர் 2. இது என்ன எல்லாருக்கும் தெரியணும். வேட்டிக்கன்ல இருந்து வரக்கூடிய எந்த அந்த சபை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்தது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 2 வசனத்தை வாசிச்சோம்னா இது டக்குன்னு முடிஞ்சிடலாம். 6வது வசனத்துக்கு வாங்க. எப்படி கற்புள்ள கன்னிகையாய ஆண்டவர். இப்போ 6வது வசனத்துக்கு வாங்க. எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கலாம்? அந்த ஸ்திரீ என்ன செய்து? அந்த சபை பாருங்க, கற்புள்ள கன்னிகை, செல்வமாய் வளர்ந்த ரூபவதி. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ல சூரியனை அணிந்த ஒரு மாது, அருமையான ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் சிரசின் மேல் கிரீடம், 12
எதில் அந்த அம்மா நின்றுட்டு இருந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். அந்த அம்மா எதில் நின்றுட்டு இருந்துச்சு? எதுலங்கய்யா? சந்திரன் மேலே நின்றுட்டு இருந்துச்சு. இது ஒரு ஸ்திரீ. இது மூணாவது. நாலாவது எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? 3வது வசனத்துக்கு வாங்க. 17ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திற்கு வாங்க. சரி, யோசிச்சு பாருங்க. 7 தலை 10 கொம்பு. வாசிங்கம்மா. சிவப்பு நிறமுள்ள ஒரு ஸ்திரீ என்ன செய்றாங்க? இதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க எந்த சபைக்கு போனாலும் தானியேல் வெளிப்படுத்தின விசேஷம், இந்த பரிசுத்தமான ஸ்தலத்தை குறித்து எந்த சபையிலையும் நீங்க கேட்க முடியாது. பெருமைக்கு சொல்ல, தாழ்மையாய் கிறிஸ்துவின் பொற்பாதத்தில் அமர்ந்து சிலுவை கீழே நான் உட்கார்ந்து நிழல்ல சொல்றேன், இதெல்லாம் படிக்கணும். இதுதான் நிகழ்கால சத்தியம், பிரசன்ட் டே ட்ரூத். உம்முடைய வழிகள். யாராவது சங்கீதம் 77:13 பாஸ்டர் மனப்படமா சொல்லுங்க பாஸ்டர். 77:13 என்ன? உம்முடைய வழி எதுல இருக்குதுங்க? பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தை படிச்சு மகா பரிசுத்தமான ஸ்தலத்துல மகா பிரதான ஆசாரியார் என்ன பண்றாரோ அதை மாத்திரம் நம்ம இன்னைக்கு படிக்கணும். சரி, இது வேட்டிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமாபுரிய சர்ச்சிலிருந்து அங்க வர்றது. இவங்களுக்கு பிள்ளைகள் யார்? தாய். சரி, பரவாயில்ல. பிள்ளைகள் யாருன்னா அவங்களும் தாய் மாதிரி தான் இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியலையே. நீங்க புராட்டஸ்டன்ட்டை நல்லா படிக்கணும். மார்ட்டின் லூதரை பத்தி படிச்சிருக்கிறோம். விடிவெள்ளி அப்படின்னு ஒருத்தரை படிச்சிருக்கிறோம். யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன். யார் அது? ஜான் விக்லிஃப், ஜான் ஹஸ், ஸ்விங்லி, ஜான் கால்வின், மார்ட்டின் லூதர். பாப்டிஸ்ட படிக்கிறோம், மெத்தடிஸ்ட படிக்கிறோம், எல்லாம் நமக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா இந்த கற்புள்ள கன்னிகை, இந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய மகா பிரதான ஆசாரியர் கன்னிகை மாத்திரம் தான் கல்யாணம் பண்ணா. 2 வசனத்தை வாசிக்கிறோம், அப்புறம் இன்னும் 2 பாயிண்ட் படிக்க போறோம். 2வது பாயிண்ட்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரத்திற்கு வாங்க எல்லாம் தயவு செய்து. எசேக்கியேல் 23ல 2வது வசனத்தை இப்ப நம்ம வாசிக்க போறோம். தயவு செய்து எல்லாரும் வாங்க. 23. அம்மா இருங்க, எல்லாரும் அங்க வரட்டும். 23 வாங்க. 2 வாசிங்க. இருங்க. ஒரு தாய் தான். ஒரு தாய்க்கு குமாரத்திகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போ நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஏசாமி யாரை மட்டும் விவாகம் பண்ணுவார் அப்படின்னா கன்னிகை, தள்ளப்பட்டவள், வேசி, கற்பு குழந்தவளை விவாகம் பண்ண மாட்டார். சபை கரை திரையற்று மாசு இல்லாம குற்றமற்றதா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 ஸ்திரீகள் ஒரு தாய்க்கு இருக்கிறாங்க. அவங்க 2 ஸ்திரீகளுக்கும் 2 பேர். முதல் பாப்பா பேரு, 2வது பாப்பா பேரு. அக்கா தங்கச்சி பேர் இருக்குதா? பேர் போய் வாசிக்கலாம். அடுத்த வசனத்துக்கு வாங்க. 3வது வசனத்திற்கு வாங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம படிப்போம். வாங்க. அவங்க பேர் என்னன்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? எப்படி தெரியும் உங்களுக்கு? அடுத்த வசனம் வாசிங்கம்மா. வாங்க எல்லாரும். நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம். மூத்த அம்மா பேரு அஹோலால். கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அவங்களோட தங்கச்சி அக்கா பேரு அஹோலால், தங்கச்சி பேரு என்னது? சரி, நல்லா புடிச்சுக்கலாம் ஒரு தடவை. அக்கா பேர் என்ன? அஹோலால். தங்கச்சி பேரு அஹோலிபால். அவர்கள் என்னுடையவர்களாகி இப்ப பெறுங்க, படிங்க. பெற்றார்கள். சரி, இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுங்க. என்ன இது? ஒரு தாய் 2 மகள்கள் ஸ்திரீங்கிறாங்களே, மூத்தவ பேரு அஹோலால், 2வது பேரு அஹோலிபால். அப்படின்னா அஹோலால் என்பதற்கு அந்த வசனத்திலேயே அர்த்தம் கொடுக்குது. படிங்க. அஹோலால் அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாரியா. அஹோலிபால் அப்படின்னு சொன்னா என்னது? எல்லாமே சோரம் போயிட்டாங்க. அந்த 12ல 2ஆ பிரிஞ்சிருச்சு. ஒரு குரூப்ல எத்தனை கோத்திரம் இருந்துச்சு சொல்லுங்க? இன்னொரு குரூப்ல எத்தனை கோத்திரம் இருந்துச்சு அதை சொல்லுங்க கொஞ்சம். 12ல பிரிஞ்சு போச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 1ல எத்தனை போச்சு? 10. இன்னொன்னுல இந்த 10 போச்சே, இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க?
சொல்லுங்க. சவுத்து நார்த்துன்னு பிரிஞ்சிருச்சு. சவுத்துக்கு பேர் என்னங்க? தெற்குக்கு பேர் சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்போ தள்ளப்பட்டவள் கற்பு குழந்தை, தயவு செய்து பாபிலோன் மார்க்கத்தில் யாரும் போய் சேர்ந்துடக்கூடாது. நம்ம நேற்று படித்தபடி மிருகம், அதனுடைய சொரூபம், அதனுடைய முத்திரை, அதனுடைய இலக்கு, ஜாக்கிரதையாக இருக்கணும். அஹோலால் அஹோலிபால் செய்த பாவம், சோரம் போயிட்டாங்க. அடுத்தது அருமையான ஒரு ஆழ்ந்த ஒரு சத்தியம், 3:4 இப்போ நம்ம படிக்க போகிறோம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை யாராவது வாசிங்க. எசேக்கியேல் 16ல் 30வது வசனத்தை கொஞ்சம் தயவு செய்து வாசிங்க. இதை படிக்கிறதுக்கே ரொம்ப நமக்கு கொஞ்சம் ஒரு அருவருப்பாக தான் நமக்கு இருக்குது. வெக்கங்கெட்ட இது எப்படின்னா, இன்னும் 2 பாயிண்ட் முடிச்சுட்டு ரத்தின சுருக்கமாக நான் ஒரு 9 நிமிஷத்தில் 2 பாயிண்ட் கவர் பண்ண போகிறேன். நம்ம டெய்லி பாஸ்டர் என்கிட்ட சொல்லிட்டாரு, பாஸ்டர் 8:45க்கு மேக்சிமம், அவ்வளோதான் மேக்சிமமில் நான் முடிக்க போகிறேன். ஒரு 7 நிமிஷம் எனக்கு 8 நிமிஷம் கொடுத்துருங்க. 4 நிமிஷம் எடுத்துகிட்டு 4வது பாயிண்ட். 3வது என்ன படிக்கும் பொழுது எனக்கு அப்படியே மெய் சிலிச்சிட்டேன். 21ஆம் அதிகாரம் லேவியராகமத்துக்கு வாங்க. 15வது வசனம் ஒரு ஆழ்ந்த சத்தியம். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக அபிஷேக தைலத்தினால் வார்ப்பிக்கப்பட்டு அபிஷேக கிரீடத்தை வச்சு ஸ்நானம் பண்ணி அவர் யாரை விவாகம் பண்ணுறாரு, இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமானது ஒரு காரியத்தை அவர் காத்துக்கொள்ளணும். 15வது வசனம் வாசிங்க. ஒரு நிமிஷம். தன் வித்தை தன் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் இருப்பானாக, நான் அவனை, சொல்லுங்க, எப்படிப்பட்ட ஆக்கிறவர்? பா, கண்டிப்பாக 2 வசனத்தை நம்ம படிக்காமல் போக முடியாது. ரோமர் வாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமனுக்கு எழுதின நிருபத்துக்கு வந்துட்டீங்கன்னா அங்கே ஆழ்ந்த ஒரு அனுபவத்தை நமக்கு தர. 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 4:8. எவனுடைய பாவத்தை அவன் பாக்கியவான் என்று யார் சொன்னாங்களா? பா, நிறைய பேருக்கு இந்த வசனத்தோட நிப்பாட்டிடுறாங்க. 8ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. 4ல் ஒரு பிளஸிங், 8ல் டபுள் பிளஸிங் இருக்கு. ரோமர் 8க்கு வாங்க. ரோமர் 8க்கு வந்தப்போ 33 வாசிங்க. ஃபர்ஸ்ட் 33 வாசிங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல். இந்த உலகத்தில் நமக்கு ரொம்ப பிடிச்ச வேலை எப்படின்னா, இன்னொருத்தனை குற்றம் சாட்டு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு பார்க்கறது. நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளும் தப்பை ஒத்துக்கிறது இல்லை, இன்னொருத்த மேலே பழியை போட்டு குற்றம் சாட்டிட்டு போயிடுறது. ஐயோ, இதெல்லாம் சாத்தான் கொடுக்குற வேலை. அப்போ தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீதிமான்களா. இயேசு சுவாமி ஒரு நாளும் தன் வித்தை ஜனங்களுக்குள்ள பரிசுத்த குலைச்சல் ஆக்க மாட்டாராம். இது எப்படி தெரியும்? 34வது வசனத்துக்கு வாங்க, நம்ம படிக்கலாம். 34வது வசனம். சரி, இப்போ கடைசியா ஒரு அம்சத்தை நம்ம படிக்க போறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம முடிக்க போறோம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய பரிபூரணம், அபிஷேக தைலத்தால் மாத்திரம் அவர் அபிஷேகத்தை பெற்றவர் அல்ல, அவர் எப்படி விவாகம் பண்ண போகிறார் அப்படிங்கிறது மாத்திரம் அல்ல, தன் வித்தை எப்படி பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது முக்கியம் அல்ல. ஒரு காரியத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்தில் 17வது வாக்கியம். இது பழைய ஏற்பாட்டில் நம்ம படிச்சுட்டு புதிய ஏற்பாட்டில் போய் இன்னைக்கு ஒரு புது உடன்படிக்கையோடு இன்னைக்கு நம்ம நிறைவாய் இங்கிருந்து செல்ல போகிறோம். 17வது வசனத்தை வாசிங்க. சரி, ஆஹா, சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய அப்பம், இது நல்ல ஒரு ஆழ்ந்த சத்தியம், நல்லா புரிச்சுக்குங்க. தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி
சேரலாகாது. யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18வது வசனத்துக்கு வாங்க. அங்கவீனம் உள்ளவன். ஐயா அந்த 18வது வசனத்தை போடுங்க. இவங்கெல்லாம் இருக்கிறவங்க யாரும் சபையில் வந்து அப்பம் செலுத்தக்கூடாதான். யாருன்னா அங்கவீனம் உள்ள ஒருவன் அணுகலாகாது, குருடு இருக்கக்கூடாது, சப்பானி இருக்கக்கூடாது, குறுகின அல்லது நீண்ட அவயவம் உள்ளவன் ஆனாலும். அடுத்த வசனத்துக்கு வாங்க ஐயா. கால் ஒடிந்தவன் ஆனாலும், கை ஒடிந்தவன் ஆனாலும். 20வது கூணன் ஆனாலும், குள்ளன் ஆனாலும், பூ விழுந்த கண்ணன் ஆனாலும், சொரியன் ஆனாலும், அசற்றுள்ளவனாலும், விதை நசுங்கினவன் ஆனாலும் அணுகள் ஆகாது. இது எல்லாத்தையும் படித்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற யாருமே நம்ம பரலோகத்திற்கு இதன்படி போக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எனக்காக மரிச்சு, எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னன்னு சொன்னா, கிறிஸ்து ஆஹா எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறி சென்று எனக்காக பரிந்து பேசுகிறாரே. ஆதியில் நம்ம ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறப்போ எத்தனை தடவை அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டது அதை மாத்திரம் சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க. எத்தனை தடவை தெளிக்கப்பட்டது? மறந்துட்டீங்களா? எத்தனை? எல்லாருக்கும் ஆன்சர் தெரியுது. 7. இப்போ ஒரு உன்னதமான சத்தியத்தை வாசித்து பட்டு 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 பட்டுன்னு முடிக்க போறோம். கிறிஸ்து ஒரே முறை தான் நமக்காக மரிச்சார். நல்லா பிடிச்சுக்குங்க. எத்தனை முறை மரிச்சாரு சிலுவையில்? பாஸ்டர் சொல்லுங்க. எத்தனை முறை இயேசுசாமி நமக்காக மரிச்சார்? எத்தனை முறைங்க? ஒரு முறை தான் மரிச்சார். ஆனால் எத்தனை இடங்களில் எத்தனை முறை ரத்தத்தை சிந்தினார் தெரியுமா தெரியாதா? எத்தனை முறை மரிச்சார்? இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கிறிஸ்து எத்தனை முறை மரிச்சாரு? ஒரே தரம். நம்ம படிச்ச ஞாபகம் இருக்குதா? நம்ம பாட்டா பாடணும். என்ன பாடணும்? ஒரு தரம் மரிப்பதும் நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு தேவன். எத்தனை முறை மரிச்சாரு? ஒரு முறை. ஆனா எத்தனை முறை? 7 முறையா ரத்தம் தெளிக்கப்பட்டது. எல்லாரும் சீக்கிரமா வாங்க. டக்குன்னு வாசிக்க போனோம், முடிச்சுட்டு வீட்டுக்கு போக போறோம். எப்படி இயேசு 7 முறை என்ன கழுவுறாரு? எடுத்துவங்க, சீக்கிரமா வாசிக்கலாம். லூக்கா 22:44 வாசிங்க. லூக்கா 22:44. சரி. ஆஹா ஆஹா. முத இயேசுசாமி ரத்தத்தை எங்க சிந்தினார்னா, எங்க சிந்தினார்? எந்த இடத்துல ஞாபகம் இருக்கா? கெத்சமனில். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபம் பண்றப்போ இயேசு வேர்வையில் எனக்காக முதல் முறை இயேசு ரத்தத்தை சிந்தினார். 2வது முறை இயேசு எனக்கு ரத்தத்தை சிந்தினார். எங்க சிந்தினார் தெரியுமா? எல்லாரும் சீக்கிரம் வாங்க. மத்தேயு 27. நேரம் போய்கொண்டே போகுது. மத்தேயு 27 29 வாசிங்க. 2ஆம் முறை இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார். படிங்க. சரி, ஒரு நிமிஷம். முள்ள எடுத்து பின்னி சிரசு தலையில வச்சு 30வது வசனத்தை வாசிங்க. 30வது வசனம். 2வது முறை இயேசு எந்த இடத்துல ரத்தத்தை சிந்தினார்னா, தலையிலிருந்து ஒரே ரத்தம். வியர்வை. 2வது சிரசு தலையிலிருந்து ரத்தம் வருது. 7 முறை ரத்தத்தை தெளிக்கிறாராம். அடுத்தது வாங்க 27ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்துக்கு வாங்க. 27 26. ஆஹா சரி. எதில் அடிச்சாங்க? வாரில் அடிச்சா. பொதுவாக வாரில் எங்க அடிப்பாங்க ஐயா? எங்க அடிப்பாங்க வாரில் அடிச்சா? பின்னாடி. பயங்கர ரத்தம் முதுகிலிருந்து வருது. வியர்வை, அடுத்தது சிரசு, 3வது வாரினால் பின்னாடி, 4வது முறை எங்க ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தினார்? ஏசாயா 50க்கு வாங்க. 6வது வசனம். இந்த வசனத்தை எல்லாம் எழுதி இயேசுவின் ரத்தத்தை குறித்து வீட்டில் போய் படிங்க. 50ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் வாசிங்க. அடுத்தது. ஒரு நிமிஷம். ஆம்பளைங்க நாங்கள் ஷேவ் பண்ணுறப்போ கொஞ்சம் நேரத்தில் அவசரமாக அப்படி இப்படின்னு பிளேடு ரேசர் கட் பண்ணிச்சுன்னா ரத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் கையை பிடிச்சி அப்படி வச்சுக்கிறது. சாதாரண ரேசர் தாடை மயிரை பிடுங்கினாங்களாம்.
இயேசு 4வது முறையா தாடை மயிரிலிருந்து ரத்தம் வந்துச்சான். 5-6 முறை ஒரே வசனத்தில் இருக்குது. நம்ம படிக்க போறோம். பழைய ஏற்பாட்டு சங்கீதத்துக்கு வாங்க, சீக்கிரம் 22க்கு வாங்க. சங்கீதம் 22 படிச்சீங்கன்னா எந்த வசனம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வசனம் ஒரே வசனத்தில் 2 பாகங்கள் கர்த்தர் ரத்தத்தை சிந்தினார். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். பாஸ்டர்ஸ் பொதுவாக நாங்கள் இதை ராபோஜனத்தில் படிப்போம். எந்த வசனம்? அருமை, படிங்க. 16 படிங்க. 16 வாசிங்க. இப்ப பாருங்க, 2 இடத்துல ஒரே வசனத்தில் 5வது 6வது சொல்லுங்க. கைகளையும் கால்களையும் கையிலிருந்து ரத்தம், காலிலிருந்து ரத்தம். அம்மா ஏசாமி 7 இடங்களில் ரத்தத்தை தெளிக்கிறார். 7ங்கிறது பரிபூரணம். பூரண புருஷன் பரிபூரணமாய் இயேசு அவர் தெளிச்சதுனால தான் பிரதான ஆசாரியர் எல்லாத்துக்கும் மேலே வித்தை ஒரு நாளும் பரிசுத்த குலைச்சல் ஆக்க மாட்டார். கடைசியா எல்லாருக்குமே தெரியும், ஒரு குழந்தைகிட்ட கேட்டால் கூட தெரியும், ஏசாமி செத்துட்டாரான்னு சொல்லிட்டு கடைசியா எந்த இடத்துல குத்தி ரத்தம் வந்துச்சு சொல்லுங்க? விழா. அதை வாசிச்சு முடிக்க போறோம். என் இயேசு 7 முறை உங்களுக்கும் எனக்கு ரத்தத்தை சிந்தினார். அந்த பிரதான ஆசாரியர் இன்னைக்கு கற்புள்ள கன்னிகளாய் நம்மளை விவாகம் பண்றதுக்கு பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. இன்னும் நமக்காக பரிந்து பேசுறார். கடைசி வசனம் 19ஆம் அதிகாரம் யோவான் 34. ஈட்டினாலே எங்கம்மா குத்துனாங்க? விழா. படிங்க. ரத்தம் வந்துச்சு, தண்ணி வந்துச்சு. 7 முறை ரத்தத்தை தெளிக்கணுமா? 2-3 இடத்துல 7 முறை போய் அந்த திரைசீல உடன்படிக்கை பெட்டி மேலே 7 முறை தெளிக்கணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 முறைன்னா நம்பர் முக்கியம் கிடையாது. 7 எதை குறிக்குதுங்க? பரிபூரணம், பூரணம், சம்பூரணம். மீட்டிங் முடிஞ்சிருச்சு. ஏதோ பிரசங்கம் பண்ணாரு, கேட்டோம் போனோம் இல்லாம இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் மாத்திரம் மறிக்கல, மேலே போய் உயிர் தெழுந்ததுக்கு பிற்பாடு அவரை அபிஷேகம் பண்ணினார் பிதாவானவர். அதுக்கப்புறம் அபிஷேக தைலத்தை அவருக்கு கொடுத்து, அபிஷேக கிரீடத்தை கொடுத்து, இயேசு பரிசுத்த ஸ்தலத்தில் ரொம்ப நாள் இருந்தார். அப்புறம் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டார். இப்போ நம்ம முதல் நாளில் படித்தோம் சங்கீதம் 110 1 2 3 4 ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? இயேசு சுவாமி வலது பாரிசத்தில், ரோமர் 8:34, ரோமர் 8:19 வலது பாரிசத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு பரிந்து பேசுறாரு. நீங்க ரட்சிக்கப்படணும், நீங்க பூரண புருஷனா இருக்கணும், நீங்க வாழ்க்கையில நம்ம அக்கிரமங்கள், பாவங்கள், அநியாயங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும். நம்ம சுத்தம் ஆயிட்டா, பரிசுத்த ஸ்தலம் சுத்தம் ஆயிருச்சுன்னு சொன்னா, கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்துவர்கள் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு கிறிஸ்துவின் குணாதிசயத்தை வெளிப்படுத்தும் போது இயேசு வர்றாரு. இந்த கூட்டம் எதுக்குன்னா, நீ ரட்சிக்கப்படணும். நீ இன்னும் ரட்சிக்கப்படலை, நீ ரகசிய பாவத்தில் இருக்கிற, இன்னும் பாவத்தை விட்டு வெளியே வரல அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன பிரசங்கியாரா, நான் இன்னும் ரட்சிக்கப்படலை, நான் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட டெய்லி ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே என்னை ரட்சியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என் மனைவி, பிள்ளைகள், எங்கள் குடும்பம், அப்பா அம்மா, அண்ணன் தம்பி எல்லாரும் நாங்கள் ரட்சிக்கப்படுறோம். இதுதான் என் ஜெபம். இன்னைக்கு எல்லாரும் ஒரு நிமிஷம் தலையை தாழ்த்துங்க. ஒரு நிமிஷம். 2 காரியத்திற்காக ஜெபம் பண்ண போறீங்க. முதலாவது, இயேசு உங்களுக்காக மாத்திரமே இரத்தத்தை சிந்தினார். எல்லாரும் ஒரு நிமிஷம், ஆண்டவரே உம்முடைய திரு இரத்தத்தினால என்னை கழுவும், என்னை கழுவும். ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம். சிலுவையை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கலாம், வேற எதையும் நோக்கி பார்க்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட ரத்தத்தினால கழுவ சொல்லுங்க. ஆண்டவர் ரத்தத்தினால கழுவுறார், இப்பொழுதே கழுவுறார்.
ஆமாண்டவரே, உம்முடைய திரு ரத்தத்தினால் என்னை கழுவும். இரண்டாவது ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என்னை அபிஷேகப்படுத்து. நான் தண்ணியில மாத்திரம் ஞானம் உங்களுக்கு பெற்றேன். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாயிருப்பீங்க. பரிசுத்த ஆவியான் நிறைய பேர் பெறல, அபிஷேகத்தை பெறல, அபிஷேக தைலம் இன்னும் ஊற்றப்படல, வார்ப்பிக்கப்படல. அருவருப்புகளின் தாய், அவங்களுக்கும் குமாரத்தி, இதெல்லாம் வேண்டாம். நமக்கு ரத்தாம்பரம் வேண்டாம், 7 முடி வேண்டாம், 7 மலையின் மேல, இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. கர்த்தர் ரத்தாம்பரம், பொண்ணு, இதெல்லாம் நமக்கு வேண்டாங்கிறார். இரண்டாவது, எல்லா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியா ஆண்டவரே இன்னைக்கு ஆவியானவரை எனக்கு கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆவியினாலே என்னை நிரப்பும். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எல்லாரும் இன்னும் ஒரு நிமிஷம், ஆண்டவரின் திரு ரத்தத்தினால் நான் கழுவப்படணும். இயேசு சுவாமி பிதாவின் வலது பாரிசத்தில் எப்பிருந்து எத்தனை ஆண்டுகளாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மிகாவேல் சீக்கிரமாக எழப்போகிறார். எந்திரிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா கிருபையின் காலம் முடிந்தாயிற்று. இது இன்னைக்கு இரவு பரலோகத்திற்கும் நரகத்திற்கும், நீங்கள் நித்தியமாய் வாழுவதற்கும் சடுதியாய் மடிந்து போவதற்கு இன்றைக்கு ஒரு இரவு. இன்னைக்கு யாரும் வீட்டுக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம போகக்கூடாது. பாவங்களை அறிக்கையிடாம, இயேசுவின் திரு ரத்தத்தினால் மன்னிக்கப்படாம யாரும் போகக்கூடாது. இன்றையிலிருந்து நீங்கள் இயேசுவின் அபிஷேக தைலத்தை பெற்றவர்கள். ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து எல்லாரும் ஆமென். ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். ஆமென். ஆமென். எனக்காய் மரிச்சவன், என் பாவம் சுமனவன். எனக்காய் மரிச்சவன், என் பாவம் சுமனவன். அம்மன் நல்கும் ஸ்நேகம் போல என்னை இயேசு ஸ்நேகிക്കുന്നു. ஒரு நாளும் கைவிடில்ல, ஒரு நிமிஷம் அகலுக்கில்ல. ஒரு நாளும் கைவிடில்ல, ஒரு நிமிஷம் அகலுக்கில்ல. மாரோடு சேர்க்குமே, மனக்லேஷம் தீர்க்குமே. மாரோடு சேர்க்குமே, மனக்லேஷம்
തീർക്കുമേ അമ്മ നല്ലോ സ്നേഹം പോലെ എന്നെ യേശു